ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடலுக்கான பிளாட்டினா 110 வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாடலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, இந்த பிளாட்டினா சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை வண்டிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான வேரியன்ட்ஸ் வந்து வருது. வேரியன்ஸுங்கிறத விட ரெண்டு விதமான பைக்ஸ்னே சொல்லலாம். ஒன்று பிளாட்டினா 100ஓட கம்ஃபர்ட் டெக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினா 110. இதுக்கு முன்னாடி பிளாட்டினா 110லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், டிஸ்க்கு, ட்ரம்மு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு டூயல் டோன் கலருங்கிற மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸும் எடுத்துகிட்டு ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டினாவோட ட்ரம் வேரியண்ட் மட்டும் வச்சுருக்காங்க. டிஸ்க் வேரியண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரம் வேரியண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அண்டு என்னென்ன என்ஜின் பக்காவாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, முக்கியமாக இந்த வண்டி யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட என்ஜினோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு 110cc ஒரு என்ஜின். இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டினா 100, ஸோ இந்த வண்டி இல்லாமல் இதோட இன்னொரு சிப்ளிங் இருக்குது இல்லையா, பிளாட்டினா 100 நீங்கள் பார்க்கும்போது அதில் வெறும் 100cc ஒரு என்ஜின் வந்து 102cc நினைக்கிறேன். ஸோ 102cc என்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே தான் CD 100லேயும் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த 110cc பொறுத்த வரைக்கும் இதோடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் டிசைன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்லேயும் அதே மாதிரி சிடியோட 110 சீரியஸ் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டு வண்டிகள்லையுமே இந்த ஒரே மாதிரியான என்ஜின் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கியராக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியூட்ரல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரியரில் அழுத்தி நியூட்ரல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஜினோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 110cc என்ஜின், பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 8.5 bhp பவரும் 9.8 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லிட்டரலி இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இதோட மைலேஜ் கேப்பபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பவர் ஃபிகர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைவே டிரைவிங்கில் தான் இருக்கும். அண்ட் இனிஷியல் டார்க்குமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு 100 கம்பேர் பண்ணும்போது இதோட டார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. ஸோ இதோட என்ஜின் விஷயங்கள் வேறு என்ன இருக்குன்னா, இதோட ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி இது புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. கிக்கர் வந்து வருது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இது 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் ஏர் கூலிங் என்ஜின் செட்டப்போட தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பேசிக்கான ஒரு 110cc என்ஜின் தான். OBD 2B சீரியஸில் தான் வரக்கூடிய ஒரு என்ஜின். இதோடைய வீல்ஸ் அண்ட் டயர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது வெறும் 17 இன்ச்சஸ்க்கான வீல் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷன் டயர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ஒரே சைஸ் டயர் தான் வருது. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டிஸ்க் வேரியண்ட் கிடையாது, கம்ப்ளீட்லி ட்ரம் வேரியண்ட் மட்டும்தாங்க. ஸோ வீல் அலாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அந்த டிசைனாக கொஞ்சம் ஸ்கோப்பியராக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் டயர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொஃபைலோ அதே ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியர்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. C8க்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக்ஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ராக்ஸ்க்கான ஒரு கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதே ஒரு 100cc பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப நார்மலான அந்த டபுள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து வரும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான அந்த நைட்ராக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ரிவர்ஸில் அந்த கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷனுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த லாங்குக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு அந்த சஸ்பென்ஷன் கொடுத்த அப்டேட்டுக்கான காரணமே கொஞ்சம் ஹைவே டிரைவிங் ப்ளஸ் ஒரு டீசெண்டான பவர், அந்த இனிஷியல் டார்க் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் மைலேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அப்படியே ரியரில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த பிளாட்டினாவோட எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஐகானிக் டிசைனில் இருக்கக்கூடிய ரியர் தான் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே ஹாலஜன் பல்ப் தாங்க. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு வந்து ஹாலஜன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பற்றி பார்க்கும்போது ரொம்பவே பெரிய ஒரு கம்ஃபர்டபுளான சீட் வந்து இந்த வண்டியில் வரும். கம்ஃபர்ட் டெக்குங்கிறதுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீட்டோட குவாலிட்டி அப்படிங்கிறதுமே பெட்டராக இருக்கும். முக்கியமாக இதோட அந்த ஸ்பாஞ்சினஸ், உங்களுக்கு உட்கார அந்த ஃபீல்மே நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இன்னும் நீங்கள் ஆட் ஆன் மேலே வந்து கவர்லாம் போடுறீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஒரு லாங்கான சீட்டு ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 11 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, 1.8 லிட்டர்ஸ் ரிசர்வுங்க. மெட்டலுக்கான டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல தடிமனாக இருக்குது. பிளாட்டினா அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரிங் டிசைனுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த டூயல் டோன் கலர்னு சொன்னோம் இல்லையா, டாப் அண்ட் வேரியண்ட்டில் அந்த கலர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த பைக் வந்து வாங்கிக்க முடியும். 110cc கேட்டகரியில் அந்த க்ரோம் ஆட் ஆன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டோட டூம் செட்டப்பில் அந்த சரௌண்டிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரோம்ஸை உங்களுக்கு வந்து அந்த க்ரோம்ஸோட பிளேஸ்மெண்ட் முன்னாடி வந்து வெறும் ஜஸ்ட் அந்த வி ஷேப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸ் மட்டும் இருக்கும். பட் இந்த வண்டியில் அந்த சைடில் வரக்கூடிய அந்த க்ரோம் எல்லாமே ஆட் ஆன் பண்ணி ஒரு ப்ரீமியமான லுக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் பேசிக்காக ஒரு பிளாட்டினா 100 வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் இந்த அளவுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து
இருக்காதுங்க. அது ஜஸ்ட் நார்மலாக இருக்கும். நீங்கள் சாவி போட்டிங்க அப்படின்னா டிஆர்எல் மட்டும் எரியிற மாதிரி ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஒரு டூம் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் செட்டப் தான். இதோட சைட் ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது இந்த இன்ஜினோட அந்த லுக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதோட இன்ஜினும் அந்த சிடி 100 110X இருக்கு இல்லைங்களா, அதோட இன்ஜினும் சிமிலரான ஒரு இன்ஜின்ஸ் தாங்க. சைடில் லேடிஸோட ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா செட்டோட கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஈவன் நீங்கள் இந்த பில்லினாக உட்காந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு இது கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் OBD 2B சென்சாரில் வரக்கூடிய E20 ஃபியூவல் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். நீங்கள் மேக் அப்புறம் எடுக்கிறீங்க எந்த மாடல் இனிமேல் நீங்கள் எடுக்க போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாடல்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் ஷோரூமில். சுவிட்சஸோட கியர்ஸ் எல்லாமே ஒரு நார்மல், நம்ம இதுக்கு முன்னாடி பிளாட்டினா என்ன கியர் செட்டப்போ அதே தான் இருந்துச்சு. அந்த கிரிப்புமே கொஞ்சம் ரப்பரியாக நல்லாயிருக்கு. கிளச்சும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. அப்படியே ரைட் சைடு இருக்க சுவிச்சஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சுங்கிற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. உங்களுக்கு லைட் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டன். நான் கன்சோல் நம்ம பார்த்துட்டு பவர் ஸ்டார்ட் பண்ணி காட்டலாம். கம்ஃபோர்டெக் அப்படிங்கிற கிரிப்புமே கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ், ட்ரம் பிரேக். கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டினாவோட பழைய ஜென்ரேஷன் கீ, அது அப்படியே இன்னும் வந்துட்டுருக்கு. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. மீட்டர் செட்டப் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் தான். பழைய மீட்டரும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு ஆட் ஆன் அப்படின்னா இதில் வந்து USB B டைப்க்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரொவன்சஸ் இந்த வண்டியிலே வந்துடுது. ஸ்பீடோ மீட்ரு அண்ட் ஃபியூவலுக்கான மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ்க்கானது நியூட்ரல், ஹை பீமுக்கான ஒரு இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த மீட்டரில் இருக்குது. மற்றபடி ட்ரிப் மீட்டர்ஸ் கூட கிடையாது. ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கன்சோல் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்பவே காமாகவும் ரொம்ப சைலண்ட்டாகவும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது ஸ்டார்ட் ஆகிற அந்த விதமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே பைக்கில் வந்து பார்த்தாலும் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அண்ட் இதோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ப்ரைஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 93,000 ஒரு 94,000 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் அண்ட் உங்களோட இருக்கிற ஏரியாவை பொறுத்து மாறுங்க. ஆனால் ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் சொல்கிற ப்ரைஸ் வந்து இதோட ஆன் ரோட் தான். ஆன் ரோடு வந்து நாமக்கலோட ஆன் ரோடை நான் கம்பேர் பண்ணி ஒரு கூட குறைய வச்சு நான் சொல்லுவேன். ஸோ இதே ப்ரைஸ் வந்து உங்கள் ஷோரூம்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது உங்களோட ஆர்டிஓவை பொறுத்து இந்த ப்ரைஸ் குறையவும் செய்யலாம், ஒரு 500 ரூபா ஜாஸ்தியாகவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 110 நீங்கள் பிளாட்டினா எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 90,000 95,000 ரூபாக்குள்ளே இந்த வண்டி வந்து வரும் அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 65 70 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாகவே வருது. ஏன்னா நான் யூஸ் பண்ணவங்ககிட்ட இந்த 110 பற்றி நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஹைவேஸில் பவர் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷனோட ஒர்க் வந்து இந்த வண்டிக்கு ஜஸ்டிஃபைடாக இருக்கும். உங்களுக்கு ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மைலேஜுமே ஒரு 65 70 வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிளாட்டினா 100 பொறுத்த வரைக்கும் நல்லாவே மைலேஜ் வருது, ஒரு 75 எபோவே வருது. அந்த மாதிரி வண்டியும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு மைலேஜ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பிளாட்டினா 100 போகலாம். மைலேஜோடு சேர்த்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் 110cc எடுக்கலாங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதை தொடர்ந்து இந்த வண்டியோட ஆன் ரோட் டெஸ்ட் ரைட் ரிவ்யூமே வரும். அதையுமே நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிறத நம்புகிறேங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.